ரமலானை பெற்றோம், அதில் எதை கற்றோம் என்ற தலைப்பில் 9வது நாளாக யா ரஹீம் யா ரஹீம், ஓ இரக்கமுடையவனே, ஓ அன்பாளனே, ஓ கருணையாளனே என்ற தலைப்பில் தங்களோடு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தாலா மிக கருணையாளன், மிக அன்புடையவன். நாம் எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். அல்லாஹு தாலா எந்த அளவிற்கு இரக்கமானவன் என்பதற்கான ஒரு நிதர்சன சான்றை நாம் பார்க்க இருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார். யா நபி அல்லாஹ், யா நபி அல்லாஹ், ஓ அல்லாஹ்வின் நபியே, உதுல்லாஹ் ஐயர்சுகனி வலதா இன்னி ஆகிருன், ஓ அல்லாஹ்வின் நபியே, நான் பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மலடியாக இருந்து கொண்டிருக்கிறேன், நான் குழந்தை இல்லாமல் சிரமத்தில் இருக்கிறேன். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், எனக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்பதாக அந்த பெண்மணி கூறிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இருகரமேந்தி துஆ செய்கிறார்கள். ரப்பே ரஹ்மானே, இந்த பெண்மணிக்கு நீ குழந்தை வரனை வழங்கி விடுவாயாக என்பதாக துஆ செய்த பொழுது அல்லாஹு தஆலா வஹி அனுப்புகிறான். இன்னி கதபுதுஹா ஆகிரன், நான் இந்த பெண்மணியை மலடி என்பதாக நான் விதியில் எழுதிவிட்டேன், என் தீர்ப்பில் எழுதிவிட்டேன், எனவே அதை மாற்ற முடியாது என்பதாக அல்லாஹு தஆலா வஹி அனுப்புகிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் துயரத்தோடு அந்த பெண்மணியிடத்தில் உனக்கு குழந்தை பெறுகின்ற பாக்கியம் இல்லை என்பதாக அல்லாஹ் கூறிவிட்டான் என்ற செய்தியை கூறி அந்த பெண்மணியை அனுப்பி வைக்கிறார்கள். காலங்கள் கடக்கிறது, மாதங்கள் கடக்கிறது. அவ்வாறு கடந்த பிறகு ஒரு நாள் அந்த பெண்மணி மூசா நபியை கடந்து செல்கிறார். அவ்வாறு கடந்து செல்கின்ற பொழுது அந்த பெண்மணியினுடைய கையிலே ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரமித்து போனார்கள், ஆச்சரியப்பட்டு போனார்கள். அல்லாஹு தஆலா இந்த பெண்மணிக்கு குழந்தை பெறுகின்ற பாக்கியம் இல்லை என்பதாக எழுதி வைத்திருந்தானே, இந்த பெண்மணிக்கு எப்படி குழந்தை பெறுகின்ற பாக்கியம் கிடைத்தது என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். உடனே அல்லாஹு தஆலா வஹி அனுப்புகிறான். அல்லாஹ் பேசுகிறான். யா மூசா குல்லமா கதபுதுஹா ஆகிரன், நான் அந்த பெண்மணியை மலடி என்பதாக குழந்தை பெறுகின்ற பாக்கியம் இல்லை என்பதாகத்தான் என் தீர்ப்பில், என் பதிவேட்டில் எழுதி வைத்திருந்தேன். ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்தாள் என்று தெரியுமா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு தினமும், அணுதினங்களும் யா ரஹீம் யா ரஹீம், ஓ அன்பானவனே, ஓ இரக்கமுடையவனே, ஓ கருணையாளனே என்பதாக என்னிடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்பாள், என்னிடத்தில் கதறி கொண்டே இருப்பாள். நீ ரஹ்மான், நீ ரஹீம், நீ கருணையாளன், எனக்கு நீ குழந்தை பெறுகின்ற பாக்கியத்தை வழங்கிவிடு என்பதாக என் சன்னிதானத்தில் அந்த பெண்மணி கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவ்வாறு கேட்டதினால் ஃபகலபத் ரஹ்மதி கதரி, என்னுடைய ரஹ்மத் என்பது என் தீர்ப்பை மிகைத்து விட்டது, என் ரஹ்மத் என்பது என்னுடைய தீர்ப்பை மிகைத்து விட்டது. எனவே ஃபரஸக்துஹா வலதா, அந்த பெண்மணிக்கு நான் குழந்தை செல்வத்தை, குழந்தை வரனை வழங்கிவிட்டேன் என்பதாக அல்லாஹு தஆலா கூறியதாக ஃபஹ்ருர் ராஸி அவர்கள் மிஃப்தாஹுல் கைப் என்ற கிதாபிலே இந்த வரலாற்றை பதிவு செய்வார்கள். இங்கே சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா கருணையானவன், அவன் அன்பானவன், அவன் இரக்கமுடையவன். அவனிடத்திலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கேட்டு பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை பெற வேண்டும். யா ரஹீம் யா ரஹீம் என்பதாக அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், ஓ கருணையாளனே, எங்கள் மீது இரக்கத்தை வழங்குவாயாக, எங்கள் மீது அன்பை காட்டுவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் ரஹ்மத்தை கேட்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அந்த ரஹ்மத்தை வழங்கி விடுவான். நாம் ரஹ்மத்தை பெற்று விட்டோம் என்று சொன்னால் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெற்றவராக ஆகிவிடுவோம்.